முத்துவுக்கு கிஃப்ட் கொடுக்கறாரு. அத ஸ்ருதி வீடியோ எடுக்கிறாங்க. சொல்றாங்க, முத்து மீனாவை பத்தி நம்ம பேச போறோம். 1 இயரா முத்து மீனாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம். நம்மளையோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, மணமக்களை வாழ்த்தி பேசணும்னு சொல்றாரு. அப்படியான்னு கேட்டுக்கிறாரு. சொல்றாங்க, இவங்கள பத்தி யாருக்கு என்ன பேச இருக்க போகுது நம்மள சொல்றாரு. அது பேசுறவங்கள பொறுத்து. அதானே ஸ்ருதி சொல்றா. இது ஒரு நல்ல மெமரியா இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறேன். மனோஜ் ஃபர்ஸ்ட் நீ பேசு. ஹாப்பி விஷஸ்ன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. அப்படிலாம் நீ உட்கார கூடாது, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு ரவி சொல்றாரு. சொல்றாரு, அறிவாளி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் என்னதான் பண்றான்னு பாப்போமே. கப்பலா எப்படி இருக்காங்கன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கேக்குறாரு, எதுக்கு மனோஜ் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? என்னாலதான் உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆச்சு. முத்துவுக்கு எல்லாம் யாரு பொண்ணு கொடுப்பா? இப்ப இல்ல, வேலை இல்ல, சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான். சொல்றாங்க, மனோஜ அவங்கள பத்தி வாழ்த்தி பேசணும். என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? பாட்டி மனசுல இருந்தத பேசினேன். சொல்றாங்க, ரோஹிணி நீங்க பேசுங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஹஸ்பண்ட சேஞ்ச் பண்ற பவர் ஒய்ஃபுக்கு தான் இருக்கு. இந்த வீட்டுல வந்த நாள்ல இருந்து பாக்குறேன். அவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசுறாரு, எல்லாரு கூட சண்டை போடுறாரு. இத மீனாவும் கண்டிக்காம இருக்காங்க. கொஞ்சமாவது டீசென்டா இருக்கணும்னா மீனா உங்க கையில தான் இருக்கு. அடுத்த ஆனிவர்சரிக்காவது முத்து மாறுவார்னு நான் நம்புறேன். பார்லர் அம்மா பேசினதெல்லாம் நோட் பண்ணல. அவங்க சொல்ற மாதிரி நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல, மனசுல இருந்தது பேசினேன். நான் மாத்திக்க முடியாது. பார்லர் அம்மா சொன்ன மாதிரி புருஷன் கேரக்டரை மாத்த முடிஞ்சுச்சுன்னா நீ மாத்திக்க சொல்றாங்க. ரோகிணி பாராட்டினாங்களா திட்டினாங்களான்னே புரியல. ரவி நீ பேசு. பிறந்ததுல இருந்து நான் பாக்குற முத்துவுக்கும் இப்ப நான் பாக்குற முத்துவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நிறையவே மாறி இருக்கான். முழு காரணமும் அண்ணி தான். லைஃப்ல நம்ம கூட இருக்கவங்க சரியா இருந்தாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். முத்துவும் அண்ணியும் மேட் ஃபார் ஈச் அதர் தான். மொட்டை மாடிக்கு போனோம். முத்து கையில பால் கிளாஸ் இருந்துச்சு. முத்து குடிக்கிற விதமே வேற. ஆனா மீனா அண்ணி தான் மாத்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா முத்துவ. ரவி நீ சொல்லுமா, நான் எடுக்கிறேன். சொல்றாங்க, நானும் ரவியும் ஒன்னா இருக்கோம்னா மீனா தான் காரணம். சொல்றாங்க, ஸ்ருதி சரியா போச்சு போங்க, நான் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு எல்லாரும் கோவத்துல இருக்காங்க. இப்ப இதையும் சொல்லிட்டீங்களா? சொல்றாங்க, உங்க பிளெஸிங்கோட மேரேஜ் நடந்துச்சுல, அதான் சொன்னேன். வீட்டுல ரொம்ப சப்போர்ட் பண்றது மீனா தான். என் லைஃப் நல்லா இருக்கு. சமயம் மீனாவை நினைக்கிறப்ப ரொம்ப சேடா இருக்கும். முத்து கேரக்டரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். கோவப்பட்டு சண்டை போடுற அவரு கூட லைஃப ஷேர் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் சேர்ந்து மீனாக்கு தான் அவார்டு கொடுக்கணும். சொல்றாங்க, ஸ்ருதி பாராட்டுறாளா திட்டுறாளா? ரெண்டும் கலந்த கலவையா சொல்றாமா. மீனாவை கேட்டா ஹாப்பின்னு சொல்லுவாங்க. ஆனா முத்து மாதிரி ஆளு கூட வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான். மாத்திரம் இந்த மாதிரி லைஃப்ல இருந்தேன்னா 1 இயர் வாழ்ந்திருப்பேனாங்கிறது டவுட். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் உமனா இருக்காங்க. முத்து கொஞ்சம் சண்டை போடாம இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். 2 பேத்துக்கும் வாழ்த்துக்கள். என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிறதுக்கு தேங்க்ஸ். மீனாவை ஸ்ருதி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பா நீங்க சொல்லுங்க, உங்க கல்யாணம் ஒரு சங்கடத்துல நடந்திருந்தாலும் நான் பண்ண விஷயம் நல்லதாதான் முடிஞ்சிருக்கு. சொல்றாங்க, ஓட்ட தெரியாம ஓட்டி ஒரு ஆளை ட்ரெயின்ல இடிச்சதா நல்லது நடந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு சொல்லுங்க. நமக்கு என்ன நல்லது நடந்துச்சு? அவனை பேச விடுறி. இங்க முடிவு பண்ண கல்யாணம் நடக்கல. அப்பா அவன் தான் ஓடி போயிட்டானே. இந்த 2 பேரையும் முடிச்சு போட்டது அந்த கடவுள் தான். பிடிக்காத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே, இப்படி வாழ்வான்னு நான் கவலைப்பட்டேன். இன்னைக்கு எனக்கு அந்த கவலை இல்ல. தம்பதி சந்தோஷமா வாழ்றதுக்கு பணமோ எந்த தகுதியும் தேவையில்லை. ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற அன்பே போதும். இப்பயும் சொல்றதுதான், நல்ல புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறவங்க அவங்களுக்கு முதல் எடுத்துக்காட்டா முத்துவும் மீனாவும் தான் இருக்காங்க. ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. இதே மாதிரி பல விழாக்களை இவங்க தாண்டி நல்லா வாழணும். நம்மளையோட அம்மா சொல்றாங்க, உன்னோட பையன் மருமகளை பத்தி ஏதாவது சொல்லு விஜயா. நான்லாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சொல்றாரு. விஜயா உன் மனசுல இருக்கத சொல்லு. ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்றாங்கல்ல, அது இவங்க விஷயத்துல கரெக்டா பொருந்தி இருக்கு. வீட்டுக்கு இப்படி ஒரு மருமக வருவான்னு நான் கனவுல கூட நான் நினைச்சது கிடையாது. 2 பேத்துக்கும் எதுல பொருத்தம் இருக்கோ இல்லையோ நீளமா பேசுவாங்க பாருங்க, அதுல பொருத்தம் இருக்கு. அவையும் சாதாரணமா நினைச்சேன். சரியான தந்திரக்காரி தான். பல இடத்துல பொண்டாட்டி சொல்றத புருஷன் கேக்குறதே இல்ல.
முத்து மீனா சொல்றதுக்கெல்லாம் அப்படியே தலையாட்டுவான், தஞ்சாவூர் பொம்மை மாதிரி. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை பத்தி இந்த ஏரியாவுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்கும். அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் வார வாரம் பிரச்சனையா இருக்கும். ஏரியாவுக்கும் அதானே பொழுதுபோக்கு. கூட பரவாயில்ல, வீட்டுக்கு முன்னாடி பூக்கடையை வச்சுக்கிட்டு பக்கத்து ஏரியா முடியும் ஃபேமஸ் ஆயிட்டா. அவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி நிக்க தானே செய்யறா. யாரு எவருன்னு பார்க்காம மிதிச்சு மேல ஏறி போய்கிட்டே இருப்பா. இப்படிப்பட்டவ இந்த மீனா. 2 பேத்துக்கும் இருக்க பொருத்தம் இருக்கே, அது எங்கேயுமே அமையாது. ஒரு பொருத்தம். ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போட்டுப்பாங்க, காந்த மாதிரி ஒட்டிப்பாங்க. தானே போறோம், எப்படி ஒன்னா வாழ போறாங்கன்னு. அண்ணாமலை விஜயா பாராட்டி பேசுறா. ரவி சொல்றாரு, சூப்பரா பேசுனீங்கம்மா. நீங்க சொல்லுங்க, சொல்றதுல என்ன இருக்கு? நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோன்னு நம்ம வாயால சொல்ல முடியாது, வாழ்ந்துதான் காட்டணும். நீயும் என் பேத்தியும் இப்ப இருக்கிற மாதிரியே எப்பயும் இருக்கணும், அது போதுண்டா எனக்கு. இப்ப அண்ணிய பத்தி நீ பேசு சொல்றாங்க. உங்க மேரேஜ் லைஃப பத்தி பேசுங்க, மீனாவை பத்தி பேசுங்க. முத்து ஆட்டி வீட்டுல இருக்கப்ப நான் ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். இங்க வந்தப்ப சேரி டேபிள் மாதிரிதான் இருந்தேன். ஆனா இந்த வீட்டுல மனுஷன் தான்னு அப்பப்ப ஞாபகப்படுத்துறது எங்க அப்பா தான். நம்ம ஒண்டியாலா காரை ஓட்டி சுத்திக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிக்குது. அண்ணன் புண்ணியவான் பண்ணிட்டு போன வேலை என் வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட். குடும்பத்துல எனக்கும் மீனாவுக்கும் செட் ஆகல. என்ன மொரடன் குடிகாரன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டேன். மீனாவோட பார்வையில நான் வேற ஆளா தெரிஞ்சிருக்கேன். அவ கண்ணுல இருந்து பாக்கையில என்ன எனக்கு பிடிச்சிச்சு. மீனா என்ன மாத்திட்டான்னு சொன்னாங்க, ஆனா அவ என்ன மாத்தல. அவளுக்காண்டி என்ன மாற வச்சா. கல்யாணம் எல்லாம் ஆகவே ஆகாது, ஜெயில் தண்டனை தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மீனா கூட வாழ்ற வாழ்க்கை டெய்லி சுற்றுலா போற மாதிரி இருக்கு. டெய்லி ஒரு புது அனுபவம். இதுக்கெல்லாம் மீனாவுக்கு நான் நன்றி சொல்லணும். சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சொல்லிக்க கூடாது. மீனா நல்ல விஷயம் சொன்னா நான் கேட்பேன். எங்க அம்மா சொன்ன மாதிரி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நல்லா தலையாட்டுவேன். இப்படி நிறைய சண்டை போட்டுப்போம். அவளும் நல்லா பேசுவா. தெருவுல சண்டை போட்டுதான் பழக்கம். அவ என்னடானா வார்த்தையால அடிக்கிறா. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. நீ பேசு மீனா. எங்களுக்காண்டி வந்து வாழ்த்துனதுக்கு நன்றி. இதை பத்தி சொல்லணும்னா என் குடும்பத்திலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி இப்படி ஒருத்தரை எங்கேயும் நான் பார்த்தது இல்ல. இப்ப எந்த மாதிரி நடந்துப்பாருன்னு எனக்கே தெரியல. சில சமயம் சண்டைக்கு போவாரு, சில சமயம் சிரிச்சு பேசுவாரு. முத்துவுக்கு எதுவுமே மனசுல வச்சுக்க தெரியாது. ஒரு குழந்தையோட மனசு முத்துவுக்கு. நாளைக்கு எனக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் குழந்தை முத்து தான். ஆசை வச்சுட்டா அவருக்கு என்ன வேணாலும் செய்வாரு. நானும் ஆரம்பத்துல பயந்தேன், வாழ்க்கை என்ன ஆக போதும்னு. எங்க அம்மாவும் மாமாவும் சேர்ந்து எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் நினைச்சதை விட என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்ததே முத்து தான். அத்தை சொல்ற மாதிரி அவரை நம்பி கடலையே கிடக்கலாம். நம்பினவங்கள யாரையுமே கைவிட மாட்டாரு முத்துக்கு. நிறைய நல்ல குணம் இருக்கு. இந்த கோவம் வேற சில பழக்கம்லாம் பாதியில தான் வந்திருக்கு. பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனாலதான் முத்து வாழ்க்கையே மாறிடுச்சு. விஷயத்த இப்ப முடிய என்கிட்ட சொல்லல. இல்ல என்ன முழுசா பொண்டாட்டியா ஏத்துக்கலையோ என்னமோ. சொல்ற நாள் தான் முழுசா என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். நீ கடைசி முடியும் முக்கா பொண்டாட்டி தான் போ முத்துது. பின்ன என்னப்பா அரசியல்வாதி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. தியா ஆட்டோல வந்து இறங்குறாரு. ஸ்ருதி சொல்றாங்க, இருங்க மீனாவோட அம்மா பேசட்டும். தியா வந்து நிக்கிறாரு. எல்லாரும் சத்யாவே பாக்குறாங்க. சைப்ரஸின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.